இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அழகிய பசுமையான மலை மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தரக்கூடிய அழகிய திருத்தலம் இந்த திருத்தலம் தாங்க. அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானை என 2 தேவியருடன் அருள் பாலிக்கக்கூடிய ஒரே தலமாக இந்த தலமானது இருக்குது. இந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டு திருவிளையாடலை நிகழ்த்தியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலத்தில் கும்பாபிஷேகம் எப்பொழுது நடைபெற இருக்கிறது, நாள் மற்றும் தேதி என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. முருகப்பெருமானுடைய சிறப்புமிக்க தலங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலாகும். முருகனுடைய மலைக்கோவில்களில் தனித்துவமான சிறப்பு கொண்ட கோவிலாக இந்த கோவிலானது சொல்லப்படுது. பல அதிசயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருத்தலமாகவும் இந்த பழமுதிர்ச்சோலை திருத்தலமானது சொல்லப்படுது. இந்த கோவிலில் இந்த ஆண்டு மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்குது. இதற்கான ஏற்பாடுகளானது தற்போது வெகு மும்முரமாக நடைபெற்று வருதுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாக விளங்கக்கூடியது தாங்க பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய சோலைமலை முருகன் கோவிலாகும். இயற்கை கொஞ்சக்கூடிய அழகு நிறைந்தது இந்த திருக்கோவிலாகும். பசுமையான மலை மீது இந்த திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடைய காட்சி தரக்கூடிய அழகிய திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானை என 2 தேவியர்களுடைய அருள் பாலிக்கும் ஒரே திருத்தலம் இந்த பழமுதிர்ச்சோலை திருத்தலம் தாங்க. மதுரை மாவட்டத்தில் திருமலஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் மலை மீது இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டு திருவிளையாடலை நிகழ்த்தியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே முருகப்பெருமான் ஔவையாருக்கு அருள் புரிந்து நாவல் மரம் இன்னுமே இந்த தலத்தில் இருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே போல் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாவல் மரங்கள் கோடை காலத்தில் தான் காய் காய்க்குமாங்க. ஆனால் இந்த நாவல் மரம் மட்டும் அதிசயத்தில் மிக அதிசயமாக வருடந்தோறும் கந்த சஷ்டி திருவிழா நடைபெறக்கூடிய ஐப்பசி மாதத்தில் மட்டுமே காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது முருகப்பெருமானுடைய தெய்வீக அருள் என பக்தர்களால் சொல்லப்படுதுங்க. இந்த அருளை பெறுவதற்காக ஏராளமான முருக பக்தர்கள் தினமும் இந்த தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே கந்த சஷ்டி பெருவிழாவின் போது முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் கூட ஏந்தி வந்தும் காவடி சுமந்து வந்து முருகப்பெருமான தரிசனம் செஞ்சு தங்களுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கல்லாலான வேல் வைத்து மட்டுமே பக்தர்களால் வழிபடப்பட்டு வந்திருக்குது. பிற்காலத்தில் தான் மரத்தாலான வள்ளி தெய்வான சமேத முருகனுடைய உருவம் வைத்து வழிபடப்பட்டு வந்திருக்குதுங்க. அதற்கு பிறகு முருகனுடைய சிலை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டு வருவதாக சொல்லப்படுது. தமிழ் புலவரான நக்கீரர் திருமுருகாற்று படையில் இந்த தலத்தை போற்றி பாடியிருக்கிறாரு. பழமுதிர் சோலையில் மலை மீது நூபுர கங்கை தீர்த்தமும் ராக்காயி அம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்குதுங்க. மலையனுடைய அடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுடைய மற்றொரு தனிச்சிறப்பாக சொல்லப்படுது. இதை தவிர இந்த மலையில் அனுமன் தீர்த்தம் கருட தீர்த்தம் போன்ற சில தீர்த்தங்களானது இருப்பதாக சொல்லப்படுதுங்க. பல அரிய வகை மூலிகைகள் நிறைந்த இந்த மலையில் இன்னுமே பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலத்தில் மகா கும்பாபிஷேகமானது 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்குதுங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த முருகன் கோவிலில் ஒன்றாக சொல்லக்கூடிய பழமுதிர் முருகன் கோவிலில் ஜூலை 5ஆம் தேதி அதாவது ஆணி 21ஆம் தேதி காலை 5:45 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள்ளான நேரத்தில்
திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்குது. இதற்கான யாகசால பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருதுங்க. ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு மகா கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜைகளானது நடைபெற்று வருது. கோவில் வளாகத்தில் நடைபெற்று வருதுங்க. மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளானது வெகு மும்முரமாக நடைபெற்று வருதுங்க. இந்த விழா பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க என்பதனால பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தீவிரமாக செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்பட்டு வருது. மேலுமே முருகப்பெருமானுக்குரிய தைப்பூசம், வைகாசி விசாகம், கிருத்திகை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலையுமே முருகப்பெருமான் திருவிளையாடல்களை புரிஞ்சிருக்கிறாருங்க. இந்த தலத்தில் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடலை நடத்தியிருக்கிறாரு. தன்னுடைய புலமையால் புகழின் உச்சிக்கு சென்றிருந்தாங்க ஔவையார். தான் என்ற அகங்காரத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த அகங்காரத்திலிருந்து ஔவையாரை விடுவிப்பதற்காக முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடலையும் நடத்தியிருக்கிறாரு. முருகப்பெருமான் மதுரையை நோக்கி காட்டு வழியாக ஔவையார் நடந்து கொண்டிருந்த போது ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக முருகப்பெருமான் வந்திருக்கிறாரு. அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளையில முருகப்பெருமான் ஏறி அமர்ந்திருக்கிறாரு. நடந்து வந்த களைப்பால அந்த நாவல் மரத்தின் அடியில ஔவையார் அமர்ந்திருக்கிறாங்க. நீண்ட தூரமா பயணம் செஞ்சுட்டு வந்ததுனால ஔவையாருக்கு களைப்பானது ஏற்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வயிற்று பசியானது வந்திருக்குது. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை பார்த்துருக்குறாங்க. அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் ஔவையார் பார்த்துருக்குறாங்க. உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசியாக இருக்கிறது, கொஞ்சமாக நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா அப்படின்னு ஔவையார் முருகப்பெருமானிடம் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. முருகப்பெருமான் கேட்ட கேள்வி ஔவையாருக்கு புரியலையாமாங்க. பழத்தில் கூட சுட்ட பழம், சுடாத பழம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. சுடாத பழம் வேண்டுமா, சரி உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறாரு. நாவல் மரத்தினுடைய கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் ஒலுக்கியிருக்கிறாரு. நாவல் பழங்களை அதிலிருந்து கீழே உதிர்ந்திருக்குது. அந்த பழத்தை பொறுக்கி ஔவையார் அந்த பழத்தின் மண் ஒட்டி இருந்ததுனால அதை நீக்குவதற்காக தன்னுடைய வாயால் ஊதியிருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த முருகப்பெருமான், என்ன பாட்டி, இந்த பழம் சுடுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்பொழுதே ஔவையாரிடம் அகங்காரமானது பறந்து போயிருக்குதுங்க. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயமாக மானிடனாக இருக்க முடியாது அப்படின்னு ஔவையார் நினைச்சிருக்கிறாங்க. குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டிருக்கிறாங்க. மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமானாக தன்னுடைய சுய உருவத்தை ஔவையாருக்கு காட்டி அருள் பாலிச்சிருக்கிறாரு. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் ஒன்றும் சோலை மலை உச்சியில் இருக்குதுங்க. சோலைமலை முருகனுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றுமே நம்மளால பார்க்க முடியும். பழமுதிர் சோலைக்கு சற்று உயர்த்தல ராக்காயி அம்மன் கோவில் மற்றும் நூர்புர கங்கை தீர்த்தமானது இருக்குது. இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் இருக்குதுங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்தமானது வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. மலை உச்சியில் இந்த தீர்த்தத்தை ஒரு இடத்துல விழக்கூடிய வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்துல ராக்காயி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த அம்மனை வழிபட செல்லக்கூடிய பக்தர்கள் நூர்புர கங்கை விழக்கூடிய இடத்துல புனித நீராடி செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இந்த தீர்த்த தண்ணீரில் தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான சம்பா தோசையானது செய்யப்படுவதாக சொல்லப்படுதுங்க. மதுரை மாநகரிலிருந்து வடக்கே சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகர் மலை உச்சியில் பழமுதிர் சோலையானது அமைஞ்சிருக்குது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்குதுங்க. அழகர் மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு செல்ல கள்ளழகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்கிட்டு வருது. காரில் செல்லக்கூடியவங்களுக்கு தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சியை அடைய முடியுங்க. சுமார் 15 நிமிடங்கள் வளைந்து நெடுந்து செல்லக்கூடிய மலைப்பாதையில் மெதுவாக நம்ம பயணம் செஞ்சோம்னா மலை உச்சியை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்குதான் பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய சோலை மலையானது இருக்குதுங்க.
அருணகிரிநாதர் திருப்புகழ வள்ளி மலையும் பழமுதிர் சோலையும் தனித்தனியாக பாடியிருக்கிறாரு. மேலுமே பழமுதிர் சோலையில் இன்றுமே நம்ம பார்க்கக்கூடிய நூற்புற கங்கை என்று சொல்லக்கூடிய சிலம்பாற்ற பழமுதிர் சோலை திருப்புகழ குறிப்பிட்டு பாடியிருக்கிறாரு. அதனால் பழமுதிர் சோலையே முருகனுடைய 6வது படை வீடாக சொல்லப்படுதுங்க. பழமுதிர் சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. அன்றைய நாளில் தான் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைத்து இந்த ஆலயத்தில் வழிபடப்பட்டு வருதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.